ஜோதிடம் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஆவணி மாதம் 11ஆம் நாள் ஆகஸ்ட் 27 புதன்கிழமை. இன்று சதுர்த்தி திதி. இது வரைக்கும்னா 3:50 வரைக்கும் சதுர்த்தி திதிங்க, அதாவது மதியம் வரைக்கும். இன்று விநாயகர் சதுர்த்தி, மிக மிக சிறப்பான ஒரு நாள். விநாயகர் வழிபாடு பண்ணுங்க. வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் தாமதங்கள் அனைத்துமே விலகும். 4 மணிக்கு பிறகு பஞ்சமி திதி ஆரம்பிக்குது. இன்று முழுவதும் சித்திரை நட்சத்திரம், சித்த யோகம். இன்று முழுவதும் நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரைக்கும், மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. சூளம் வடக்கு, பரிகாரமா பால் சாப்பிட்டு போங்க. மேசம், ராசிக்கு அதிபதியா இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்துல இருக்காரு. 6ஆம் இடத்துல அவருடைய 8ஆம் பார்வை உங்களுடைய ராசி மீது பதியுது. அப்போ மனதில் தன்னம்பிக்கை, தைரியம் உயரும். அதே நேரத்துல கல்விக்காக, இல்ல பின்னாடி வீடு கட்டுறதுக்காக, இல்ல தொழிலுக்காக, இப்படி ஒரு கடன் வாங்கக்கூடிய சூழலும் இன்று உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. பெருமாள் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். ரிஷபம், ராசி அதிபதி 3ஆம் இடத்துல இருக்காரு. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்காரு. முயற்சிகளில் வெற்றிகள். 3ஆம் இடத்திலிருந்து 9ஆம் பார்வையா, அதாவது 9ஆம் இடத்தை பார்வை செய்கின்றார். அப்போ ஒரு ஆன்மீகம் சம்பந்தமான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லைங்க, ஒரு நல்ல நல்ல விஷயங்கள் வச்சுக்கோங்களேன். திருமணம் சார்ந்த ஒரு விஷயம், இதற்கான முயற்சிகள் எடுப்பீங்க. அந்த முயற்சிகளில் வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய சூழல் அமையும். இன்று அம்மன் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். மிதுனம், ராசி அதிபதி 3ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார். 3ஆம் இடத்துல சூரிய பகவானுடன் சேர்க்கை பெறுகின்றார். புத ஆதித்ய யோகம்னு பேருங்க. முயற்சிகளில் வெற்றிகள், புதிய புதிய தொழில் சார்ந்த ஒப்பந்தங்கள், தொழில் சார்ந்த முயற்சிகள், ஆன்மீகம் சார்ந்த முயற்சிகள், வீட்டுல திருமணம் சார்ந்த நிகழ்வுகள், அதற்கான முயற்சிகள் எடுப்பீங்க. அதிலுமே பாத்தீங்கன்னா வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும். இன்று சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். கடகம், கடக ராசிக்கான அதிபதியா இருக்கக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் சஞ்சாரம் பண்றார். இந்த டயத்துல புதிய முயற்சிகள் பண்ணுவீங்க. தொழில் சார்ந்த ஒரு ஒப்பந்தங்கள் இருக்கு. வீடு இடம் மாற்றங்கள் இந்த டயத்துல இருக்குங்க. சரிங்களா? இல்ல அப்படின்னா சில நபர்கள் வாகனங்கள் கூட மாத்துவீங்க. எப்படின்னா ஒரு காரு, அதை பாத்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்சில் கொடுப்பாங்க இல்லைங்களா? இது மாதிரி வாகனங்களை மாற்றக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. பெருமாள் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். சிம்மம், ராசி அதிபதியா இருக்கக்கூடிய சூரிய பகவான் ராசியிலேயே ஆட்சி பலத்துடன் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய ராசிக்கு 2ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதி இருக்கக்கூடிய புதன் பகவான் ராசியில சஞ்சாரம் பண்றாரு. இருவருடைய பார்வையும் 7ஆம் இடத்தில் பதிக்கின்றது. கூட்டு தொழிலில் முன்னேற்றம், கூட்டு தொழிலில் லாபம், உடல் மனம் சுறுசுறுப்பு, மனசுல தேவையில்லாத சிறு சிறு கவலைகள் இருக்கும். இருந்தாலுமே எல்லாத்தையும் உடைச்சி தள்ளிட்டு ரொம்ப அழகா அனைத்துமே வெற்றிகளை தேடுவீர்கள். மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். கன்னி, ராசி அதிபதியா இருக்கக்கூடிய புதன் பகவான் 12ஆம் இடத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. 12ஆம் இடத்தில் சூரியன் கேது இவர்களுடன் ராசி அதிபதி சஞ்சாரம் பண்றாங்க. 12ஆம் இடத்திலிருந்து இவருடைய பார்வை 6ஆம் இடத்தில் பதிக்கின்றது. தொழிலுக்காக, தொழில் சார்ந்த சில பிரச்சனைகளை விளக்குவீங்க. அந்த தொழிலுக்காக சில முயற்சிகள் எடுப்பீங்க. அரசார்ந்த வங்கிகளில் கடன் வாங்கக்கூடிய முயற்சிகள், அதுல பாத்தீங்கன்னா சிறு சிறு தடைகள் வரும். அந்த தடைகளை அனைத்துமே தவிர்த்து இருந்துருவீங்க. இந்த டயத்துல பயணங்கள் அதிகமா இருக்கு. உணவு விஷயத்துல கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க. சரிங்களா? முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். துலாம், ராசி அதிபதியா இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் ராசிக்கு தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். தொழில் சார்ந்த முயற்சிகள், தொழிலுக்காக ஒரு வாகனங்கள் வாங்கக்கூடிய எண்ணங்கள் உங்களுடைய மனதில் தோன்றக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையுதுங்க. அப்போ ஒரு வேலைக்கு போகணும், அப்போ இன்றைக்கு விடுமுறை தினம் தான். வேலைக்கு போறதுக்கு ஒரு பைக் ஒன்று வாங்கலாம். அந்த பைக் வாங்குறதுக்காக போய் ஷோரூம் போவீங்க. அங்க போய் பேசிட்டு வருவீங்க. குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். விருச்சிகம், ராசி அதிபதியா இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் லாபஸ்தானமான 11ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அவருடைய பார்வை 5ஆம் இடத்தில் பதிக்கின்றது. 8ஆம் பார்வை 6ஆம் இடத்தில் பதிக்கின்றது. சரிங்களா? அப்போ வீண் வம்பு வழக்குகள் இது எல்லாத்தையுமே தீர்க்கறதுக்கான முயற்சியில் இறங்குவீங்க. கடன் சுமையை குறைப்பதற்கான முயற்சியில் இறங்குவீங்க. பூர்வீகம் சம்பந்தமான ஒரு விஷயத்துல உங்களுக்கு ஒரு லாபகரமான ஒரு விஷயம் நடக்க போகுது. பூர்வீகம் சம்பந்தமான சொத்துன்னு வச்சுக்கோங்க, அதன் மூலமாக லாபங்கள் உங்களை தேடி வரும். இன்று பெருமாள் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். தனுசு, ராசி அதிபதியா இருக்கக்கூடிய குரு பகவான் ராசிக்கு 7ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த டயத்துல திருமணம் சார்ந்த விஷயத்துல ரொம்ப தாராளமா ஆர்வம் காட்டுவீங்க. அந்த ஆர்வங்கள் உங்களுடைய ஆர்வங்கள் மனதிற்கு ஏற்ற மாதிரி நிறைவேறும். சரிங்களா? கூட்டு தொழிலில் லாபங்கள் அதிகரிக்கும். உடல் மனம் சுறுசுறுப்பு. ராசி அதிபதி ராசியை பார்க்கறதுனால அனைத்து காரியங்களிலும் சென்ற இடமெல்லாம் சிறப்புங்கிற மாதிரி அனைத்து காரியங்களிலும் வெற்றி வாய்ப்பு உங்களை தேடி வரக்கூடிய சூழல் அமையும். ஆஞ்சநேய பெருமான் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். மகரம்,
ராசிதிபதி இருக்கக்கூடிய சனி பகவான் 2ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். 2ஆம் இடத்திலிருந்து அவருடைய பார்வை வந்து 8ஆம் இடத்தில் பதியுது. உங்களுடைய பேச்சின் மூலமாகவே தேவையில்லாத வில்லங்கங்கள் உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதே நேரத்துல பேச்சின் மூலமாகவே எதிர்பாராத ஒரு லாபமும் இருக்கு. எதிரிகள் மூலமாக தொல்லைகள் ஒன்று இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா எந்த இடத்துல எப்படி பேசுங்கிறது வந்து கொஞ்சம் கவனமா பார்த்து பேசுங்க. அது பேசுனீங்கன்னா பிரச்சனைகளிலிருந்து வில்லங்கங்களிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம். குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். மீனம் ராசி அதிபதி வந்து ராசியிலே சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காருங்க. உடல் மனம் சுறுசுறுப்பு, நல்ல ஒரு தெம்ப தைரியமா எந்த விஷயம் பேசினாலும் சரி அப்படியே ஒரு போல்டா பேசுவீங்க. ஏன்னா ராசி அதிபதி ராசியில சஞ்சாரம் பண்றதுனால மனசு வந்து தெளிவா இருக்கும். கூட்டு தொழில் பண்ணலாங்கிற ஒரு ஐடியா இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை துணைவிக்கோ இல்ல வாழ்க்கை துணைவருக்கோ உங்களால் முடிந்த நல்ல விஷயங்களை எல்லாமே பண்ணுவீங்க. இன்று முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து சந்திராஷ்டமம் இன்னைக்கு இருக்கிறதுனால பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க ரொம்ப கவனமா எல்லா வேலைகளுமே பாருங்க. மீனம் குரு பகவான் ராசி அதிபதியா இருக்கக்கூடிய குரு பகவான் 4ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். அவருடைய பார்வை தொழில் சார்ந்த 10ஆம் இடத்தில் பதிகிறது. தொழிலுக்காக தொழில் சார்ந்த எண்ணங்கள், அதிசார்ந்த முயற்சிகள், தாயினுடைய உடல் நலம், அப்புறம் பாத்தீங்கன்னா அம்மா மேல வந்து ரொம்ப பாசமா எல்லா விஷயத்தையுமே கேட்டுக்குவீங்க. அம்மாவுடைய உடல் நலத்தை வந்து ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனை வந்து வச்சுக்கோங்களேன், ஒன்று பண்ணி சரி பண்ணிக்கோங்க. பயணங்கள் இருக்கிறது, அதாவது தொழில் சார்ந்த ஒரு பயணம், அதை சார்ந்த அந்த மனசு முழுக்களுமே அதை சார்ந்தா இருக்கும். இதுவரைக்கும் 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்கள் ஜோதிடர் திருச்செரை சிம்மம் ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.